மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் ராதாகிருஷ்ணன், எந்தெந்த சாலைகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது? நீரை வெளியேற்றுவதற்கு ஏதேனும் நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறதா? என்ன நிலவரம் ராதாகிருஷ்ணன்? வணக்கம். ராஜபாளையம் பகுதியில மற்றும் சுற்று வட்டார கிராம பகுதியில பாத்தீங்கன்னா இந்த அதிகாலையிலிருந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. தற்போது வரை பாத்தீங்கன்னா சாரல் மழை விழுந்துகிட்டு இருக்கு. இதனால ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையம், காந்திச்சல ரவுடானா உள்ளிட்ட பகுதிகளில் பாத்தீங்கன்னா மழைநீர் தேங்கி இருக்கு. ஸ்கூலுக்கு போறவங்க, அலுவலகத்துக்கு போற எல்லாருமே இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா பழைய பேருந்து நிலையம் பக்கத்துல பாத்தீங்கன்னா கடைகளுக்குள்ள தண்ணி போற அளவுக்கு தண்ணி தேங்கி இருக்கு. அதே மாதிரி அரசு மகப்பேறு மருத்துவமனை வளாகத்திலையும் மழைநீர் தேங்கி இருக்கு. இதை அகற்றும் பணியில நகராட்சி நிர்வாகம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா பாதாள சாக்கடை மற்றும் தாமிரபரணி தண்ணி பறிச்சதுனால ரோடுகள் ரொம்ப பள்ளமா இருக்கு. இந்த மழைநீர் தேங்கினால பள்ளம் தெரியாம சில வாகன ஓட்டிகள் கீழே விழுந்து எந்திரிச்சு போற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.